நாத்தத்வாரா என்னும் ஸ்ரீநாத் துவாரகா. நவத்வாரகா யாத்திரை வரிசையில நாம 8வது பார்க்க போறது ஸ்ரீநாத்ஜி அப்படின்னு சொல்லப்படுற நாத்தத்வாரா. 6ஆம் நாள் காலையில நாங்க மங்கள் தர்ஷனுக்காக ஸ்ரீநாத்ஜி கோவில் வந்தடைஞ்சோம். இந்த கோவில் உதய்பூர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. உதய்பூர்ல இருந்து இந்த கோவிலுக்கு வரத்துக்கு 1 மணி நேரம் ஆறுது. அருகிலே இருக்க விமான நிலையம் உதயபூர் சர்வதேச விமான நிலையம். ரயில்வே நிலையம் உதயபூர்ல இருந்தும் இறங்கி இந்த கோவிலுக்கு வரலாம். நாத்தத்வாரா ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு, அங்கேருந்தும் இறங்கி இந்த கோவிலுக்கு வரலாம். ஸ்ரீநாத்ஜி கோவில் பனஸ் நதி கரையில ஆரவல்லி மலைத்தொடர் அடிவாரத்துல இருக்கு. புஷ்டி மார்க்கத்துல முதன்மை இடமா இருக்கிறது ஸ்ரீநாத்ஜி துவாரகா. ஸ்ரீநாத் அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மிய குறிக்கும், லக்ஷ்மியோட நாதன் அப்படிங்கிற அர்த்தம். புஷ்டி மார்க்கத்துல ஸ்ரீ அப்படின்னா ராதாராணிய குறிக்கிறது, ராதாராணியோட நாதன் அப்படிங்கிறது இங்க இருக்க கிருஷ்ணருக்கு பேர். இந்த கிருஷ்ணரை பத்தி சொல்லப்படுற கதை ரொம்ப அழகானது. கோகுலத்தை விட்டு மதுராவுக்கு கிருஷ்ணர் கிளம்புற நேரம் வரும்போது யசோதா கிருஷ்ணரை பிரிய மனம் இல்லாம அவங்களோட வருத்தத்தை போக்குறதுக்காக கிருஷ்ணர் தன்ன மாதிரியே ஒரு சிலைய உருவாக்கி யசோதா கிட்ட கொடுக்கறாங்க. அந்த சிலை கோவர்தனகிரிய தாங்கி பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கிற சிலை. அத யசோதா தன் கூட வச்சிட்டு இருக்காங்க. காலப்போக்குல அந்த சிலை கோவர்தன மலையில மறைஞ்சு போயிடுறது. சுமார் 700 வருஷங்களுக்கு முன்னால ஒரு இடையன் கோவர்தனகிரியில மாடு மேய்க்க போகும்போது வெறும் கை மட்டும் தெரியறது. அப்புறம் ஒரு பசுமாடு இங்க வந்து அவருக்கு பால் கொடுக்க முகமும் தெரிய ஆரம்பிக்கிறது. அவர் தன்னோட பேரை தேவதமன் அப்படின்னு இடையன் கிட்ட சொல்றார். அந்த இடையனும் தினமும் தேவதமன் அப்படிங்கிற கிருஷ்ணருக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு சமயம் புஷ்டி மார்க்கத்தை ஸ்தாபிச்ச வல்லபாச்சாரியார் இந்த கோவர்தனகிரிக்கு வரும்போது உள்ள இருந்து கிருஷ்ணர் வெளிப்பட்டு வல்லபாச்சாரியரை ஆலிங்கனம் செஞ்சதா புஷ்டி மார்க்கத்து வரலாறு சொல்றது. இந்த கிருஷ்ணரை வல்லபாச்சாரியார் கோபால்நாத் அப்படின்னு அழைச்சு அங்கேயே ஸ்தாபிதம் பண்ற. அவருக்கு பின்னாடி அவரோட மகனான விட்டல்நாத் இந்த கிருஷ்ணரை மதுரால ஸ்தாபிதம் பண்ணி பூஜை நடத்திட்டு வரார். அந்நிய படையெடுப்பால மதுராலேந்து உதய்பூருக்கு இந்த கிருஷ்ணரை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது சிம்மகட் அப்படிங்கிற ஊர்ல மாட்டு வண்டியோட சக்கரம் அமிழ்ந்து மேல போக முடியாம போறது. அப்போ தனக்கு இந்த ஊர்ல இருக்கவே ஆசை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல அவரை அங்கேயே ஒரு கோவில் கட்டி ஸ்தாபிதம் பண்றாங்க. அதுதான் இப்ப இருக்க ஸ்ரீநாத்ஜி கோவில். ஸ்ரீநாத்ஜி இருக்கிற இந்த இடத்த கோவில் அப்படின்னு சொல்றது இல்ல, ஹவேலி அப்படின்னு சொல்றாங்க. ஹவேலி அப்படின்னா மாளிகைன்னு அர்த்தம். இந்த இடத்த நந்து பாபா கி ஹவேலி, அதாவது நந்தகோபனோட திருமாளிகை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீநாத்ஜி கி ஹவேலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணரை பெருமாளா பார்க்காம அந்த வீட்டோட தலைவரா நினைச்சு சேவை பண்றாங்க. இந்த கோவிலோட அமைப்பு ஒரு பெரிய மாளிகையோட அமைப்பு மாதிரியே இருக்கு. இங்க வந்தவங்களை வரவேற்கிறதுக்கான பைட்டக் அப்படின்னு சொல்ற வரவேற்கும் இடம் இருக்கு, சமையலறை இருக்கு, சாமான்களை வைக்கிறதுக்கான இடம் இருக்கு, குதிரை யானைய கட்டி வைக்கிற இடமும் இருக்கு. ஸ்ரீநாத்ஜியில கிருஷ்ணர் 7 வயசு குழந்தையா இருக்க ரொம்ப அழகான கிருஷ்ணர். இடது கைய கோவர்தனகிரிய பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி வச்சுட்டு இருக்க, வலது கைய முஷ்டிய மடக்கி இடுப்புல இங்க நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற.
தலையில அழகா ஒரு தலைப்பாக இருக்கு, அதுல ஒரு மயிலிறகும் இருக்கு, காதுல குண்டலங்களும் மூக்குல புல்லாக்கும் அணிஞ்சிருக்க, கழுத்துல அழகான ஒரு மாலையும், இடுப்புல இடையர்கள் கட்டி இருக்க அழகான ஒரு சின்ன துணியும் கட்டி இருக்க, கையில வளையலும் இருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது அவரோட உதட்டுக்கு கீழே இருக்க ஒரு வைரக்கல். அந்த வைரக்கல்லோட கிருஷ்ணரை பார்க்கறது பேரழகா இருக்கு. தினமும் இவருக்கு இங்க 8 கால பூஜை நடக்கிறது. அந்த 8 கால பூஜையிலயும் அவருக்கு விதவிதமா ஆடை அலங்காரம் பண்றாங்க, விதவிதமா போக் அப்படிங்கிற நைவேத்தியமும் பண்றாங்க. இங்க கிருஷ்ணர் 7 வயசு குழந்தையா பாவிக்கிறதால அவருக்கு சீக்கிரமே சோர்வு ஏற்படும் அப்படின்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திரை போட்டு அவரை மறைச்சிடுறாங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு திரும்பவும் திரைய விலக்கி பக்தர்கள் தரிசனம் செய்யறாங்க. திருப்பதி மாதிரியே இந்த கோவில்ல எப்பவும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நாங்க இந்த கோவில்ல 5 மணிக்கு மங்கள் தரிசனம் பார்க்க போனோம். மொபைல் போன் எல்லாம் உள்ள அனுமதிக்கிறது இல்ல, அதனால எங்களால போட்டோவோ வீடியோ படமோ எடுக்க முடியல. காலையில 5 மணிக்கு மங்கள் தர்ஷன் போது கிருஷ்ணர் அப்பதான் எழுந்ததா ஐதீகம். அவர் உடம்ப கம்பளி போர்வையால சுத்தி இருந்தாங்க, முகத்தையும் பட்டு துணியால சுத்தி இருந்தாங்க. அவரோட 2 கண்ணும் கன்னங்களும் மட்டுமே வெளியில தெரிஞ்சது. ஆனா அந்த கண்களை பார்க்கறது ரொம்ப இனிமையான அனுபவமா இருந்தது. நம்ம கண்கள் வழியா உள்ளத்தை கவர்ந்துட்டு போற கிருஷ்ணரோட பார்வைய என்னன்னு சொல்றது. இந்த கோவில்ல பெண்களுக்கே முதல் மரியாதை கொடுக்கறாங்க. பெண்கள் மட்டுமே அவரோட அருகில போய் பாக்குறபடி இருக்கு. அதுக்கு பிறகே ஆண்களோட வரிசை இருக்கு. கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இருந்த போது அவருக்கு 8 கோபர்கள் தோழர்களா இருந்தாங்க. அவங்க மறுபடியும் பிறவி எடுத்து ஸ்ரீநாத்ஜிய புகழ்ந்து கவிதைகள் புனைந்ததா சொல்லப்படுறது. சூர்தாஸ், பரமானந்தாஸ், கும்பன்தாஸ், கிருஷ்ணதாஸ், சேத் சுவாமி, சதுர்புஜதாஸ், நந்ததாஸ், கோவிந்த் சாமி கிருஷ்ணரை பாடினதா சொல்லப்படுறது. இந்த கோவில்ல ஹோலி, தீபாவளி மற்றும் கோகுலாஷ்டமி ரொம்ப விமரிசையா கொண்டாடுறாங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் அன்னக்கூட உற்சவம் நடைபெறுறது. கோவர்தனகிரி புகழ்பெற்ற கதை. நந்தகோபன் இந்திரனுக்காக விழா எடுக்கணும் அப்படின்னு சொன்ன போது கிருஷ்ணர் இந்திரனை விட நம்மளுக்கு மழையும் புற்களும் தர கோவர்தனகிரியே கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல கோவப்பட்ட இந்திரன் பெருமழையா பொழிஞ்சு வெள்ளக்காடா பிருந்தாவனத்தை ஆக்கிடுறான். அதுல இருந்து கோபர்களையும் கோபிகைகளையும் ஆனிரைகளையும் காப்பாத்துறதுக்காக கோவர்தன மலையே குடையா கிருஷ்ணர் 7 நாள் பிடிச்சிட்டு இருந்தார். கோவர்தனகிரிய தன்னோட சுண்டு விரலால தூக்கி பிடிச்ச கிருஷ்ணர் ஒரு அழகான ஐகனோகிராஃபி. அந்த 7 நாள் முடிவுல பிருந்தாவனத்து கோபர்கள் அனைவரும் கிருஷ்ணருக்கு 56 வகையான உணவுகளை படைச்சதா சொல்லப்படுறது. அதை இங்க சப்பன் போக் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளிக்கு மறுநாள் அன்னக்கூட உற்சவம் கிருஷ்ணருக்கு 56 வகையான உணவு வகைகளை நைவேத்தியமா படைக்கிறாங்க. இந்த கோவில்ல பிரசாதமா கிடைக்கிற சாகர் பிரசாத் ரொம்பவுமே பிரசித்தமான ஒண்ணு. பாதாம் பருப்புலயும் சர்க்கரையிலயும் நெய்லயும் செய்யப்படுற இனிப்பு கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்ததா சொல்லப்படுறது. எத்தனை முறை ஸ்ரீநாத்ஜிய பார்த்தாலும் நம்ம மனசு நிறைவடையாது அப்படின்னு தோணித்து, ஸ்ரீநாத்ஜிய விட்டு கிளம்பும் போது நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒருத்தரை விட்டு பிரியற மாதிரி எங்க எல்லாருக்குமே தோணித்து.
ஸ்ரீநாத்ஜி கோவில் இருக்கிற இடம் பிரசித்தமான உணவு மையமா சொல்லப்படுறது. இங்க ராப்டி, கண்டாய், சாபுதானா வடா, டோக்லா அப்படின்னு குஜராத் மற்றும் ராஜஸ்தான் உணவு வகைகள் நிறைய கிடைக்கிறது. நாதத்வாரால இருக்கிற முக்கியமான இடம் ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப், அதாவது விஸ்வாஸ் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுற சிவனோட 370 அடி உருவ சிலை. அவர் உட்கார்ந்த நிலையில இருக்கிற அந்த சிலை நாதத்வாராவோட மையத்துல இருக்கு. மறக்காம அதையும் பார்க்கணும். பிரம்மாண்டமான அந்த சிலைய பார்க்கிறது ரொம்ப ஆச்சரியமூட்டும் விஷயம். நாதத்வாரால இருக்கிற இன்னொரு இடம் கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சுட்டு இருக்க கிருஷ்ணரோட உருவ சிலை. இந்த இடத்துல இருக்க ஏரியோட அருகில இருக்க இந்த சிலைய பாக்குறது ரொம்ப அற்புதமாவே இருக்கு. ஸ்ரீநாத்ஜி மனசு வச்சாதான் இந்த கோவில்ல வந்து அவரை பார்க்க முடியும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. எங்களுக்கு புனர்தர்ஷன் சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க ஸ்ரீநாத்ஜி துவாரகாலேந்து காங்க்ரோலி துவாரகாக்கு கிளம்பினோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவத்வாரகாவை பத்தி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நவத்வாரகாவோட 9 வீடியோவும் இருக்கு. மறக்காம அந்த எல்லா வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.